சரி பாருங்க, அடுத்தது வந்து 17வது கேள்வி. சரி, கியூட்ல இது வந்து நான் பார்ப்போம். இங்க கேள்வி வந்து கேட்டிருக்காங்க AEF பெருமானம். அப்ப நம்ம பருமன் கேட்டிருக்க அதை எக்ஸ்ன்னு போட்டுக்கொள்வோம். இந்த ஐடியாவெல்லாம் பயன்படுத்துக்க. எதை கேட்கிறாங்களோ அதை நம்ம குறியீடுல ஏதாவது ஒரு தெரியா கணியத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த தரவுகள் இருக்கு. இந்த BDEங்கிற BDFங்கிற அந்த கோணம் வந்து இருசம கூறிடப்படுதா? சரி, BDEங்கிற கோணம் இருசம கூறிடப்படுதா ADனா? அப்ப ADனா இருசம கூறிடப்படுதுன்னா மார்க் பண்ணி பழகணும். இந்த தரவுகள்லாம் இது சமன்கிற விஷயத்த நம்ம இதுல நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு அந்த கேள்வி செய்ய ஈஸியா இருக்கும். ரைட், இப்ப இதை எக்ஸ கேட்கிறாங்க. ரைட், பாப்போம் இப்ப என்ன செய்யலாம்னா, இப்ப இந்த எக்ஸுங்கிறது நமக்கு சில தேற்றங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். ஒரு வட்ட நாட்பக்கல் எடுக்கிறோம்னா, இந்த வட்ட நாட்பக்கல் எடுக்கிறோம்னா வட்ட நாட்பக்கல்ன எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி அது உண்டு. சரி, நான் தேற்றங்கள் காட்டுவதில் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வட்ட நாட்பக்கல்ன புறக்கோணம் சமன், புறக்கோணம் சமன் அதன் ஆக எதிர்கோணத்துக்கு இதுவும் சமன். சரி, இந்த ரெண்டு தேற்றமும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா போதும். பார்ட் 1க்கு தேவையான விஷயம். சரி, அப்ப இங்க நமக்கு இது எக்ஸுங்கிறது இந்த பாருங்க 4 உச்சியும் வட்டத்தின் பரிதியில இருக்கு. அப்ப இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் புறக்கோணம் தான் இந்த எக்ஸ். அப்ப இந்த எக்ஸுங்கிறது அந்த அகக்கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணத்துக்கு சமன். அப்ப அங்க எக்ஸ்ன்னு போட்டுருவோம். அடுத்து யோசிப்போம். எனக்கு ஏற்கனவே சொன்ன அந்த பேசிக் விஷயங்கள் 4ம் நல்ல ஞாபகம் இருக்கணும். இந்த ரெண்டு கோணம் தெரியும். ஒரு முக்கோணில 2 அகக்கோணம் தெரியும்னா அதுக்கு மற்ற புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா இங்க 100ன்னு வரும். அப்ப 100ன்னா அது ஏற்கனவே சமன்னு பிரிப்படுது. அப்ப அந்த 50-50ன்னு இந்த இடத்துல பிரிச்சு கொள்ளலாம். சரி, பாருங்க அடுத்த யோசிக்க ஏன் சமாந்திர கோடு தருவாங்க அதை யோசிக்கலாம். அப்ப சமாந்திர கோடுனா ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், நேய கோணங்கள் இது பத்தி யோசிச்சீங்கன்னா ஏன் சமாந்திர கோடு தராங்கன்னு யோசிச்சா அந்த ஐடியா வரும். அப்ப இது 50ன்னா இது 50 ஒன்று விட்ட கோணம். நமக்கு Z வடிவம் தெரியுதுங்க பாத்தீங்கன்னா விளங்கும். Z வடிவம். அப்ப Z வடிவம்னா ஒன்று விட்ட கோணம். இப்ப எக்ஸ கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எக்ஸ் வந்து பாருங்க, அப்ப ரெண்டு கோணமும் தெரியும் இந்த சின்ன முக்கோணில. அவ எக்ஸ் காண்றதுக்கான வழி எக்ஸ் சமன் 180ல இருந்து அந்த 50-50 கூட்டுத்தொகை அதை கழிச்சிருவோம். அப்ப 80 பாகை வரும். எக்ஸ் சமன் எவ்வளோ? 80 பாகை. சரியா? இப்படித்தான் செய்யறதுல வேற வழியும் இருக்கு. நீங்க இந்த ரெண்டு கோணம் தெரியும்னா இந்த கோணம் 80ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 80ங்கிறது இந்த அவலத்துக்கும் சமன். புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணம். இப்ப இது சமாந்திர கோடு இருக்கு பாருங்க. அப்ப இந்த 80 இங்க 80க்கு சமன் ஒன்று விட்ட கோணம். அப்படியும் நம்ம யோசிக்கலாம். சரி, தேற்றம் சார்ந்த விஷயங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில செய்து கொள்ள நம்ம பேசிக் ஐடியா தெரியணும். கோணம் சார்ந்த தேற்றங்கள், இந்த வட்ட நாட்பக்கம்னா அது சார்ந்த தேற்றங்களை தெரிஞ்சு வச்சுக்கொண்டா ஈஸியா இந்த கணக்கை செய்து கொள்ள முடியும். அடுத்த கேள்வி வந்து கட்டாயம் வரும். சரி, இந்த கட்டாயம் வரக்கூடிய கேள்வி ஒன்றுதான். ஒரு நேர்கோட்டின் பொது வடிவம் பாத்தீங்கன்னா சமன்பாடு y சமன் mx அகத்தி. இதுல எம்னா படித்திறன், சி என்றா வெட்டு துண்டு. சரி, வெட்டு துண்டு. இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. படித்திறன் வெட்டு துண்டு. அதுல எம் காண்றதுங்கிற உங்களுக்கு தெரியும். வையால் கூர்ந்த வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூர்ந்த வித்தியாசம். இந்த படித்திறன்கான தொடர்புகள் தெரியணும். ஒரு சார்புண்ட வரைவு தந்திருக்காங்க, ஒரு நேர்கோட்டுல வரைவு தந்திருக்காங்க அப்படின்னா இது இந்த சமன்பாடு கேட்கிறாங்க. அவ சமன்பாடு கேட்கிறாங்க அப்படின்னா முதலாவது செய்யணும் இதுல படித்திறன் காரணம் வெட்டுத்துண்டு. இந்த ரெண்டையும் கண்டோம்னா அந்த நேர்கோட்டு சமன்பாடு எழுதலாம். அப்ப வெட்டுத்துண்டுங்கிறது வையச்ச வெட்டும் புள்ளி தான் வெட்டுத்துண்டு. வையச்ச எங்க வெட்டுது அதுதான் வெட்டுத்துண்டு. அப்ப சி வந்து நமக்கு 4ங்கிறத கண்டுகொள்ளலாம். ரைட், படித்திறன் காண்றதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு ஆள்கூரையும் எழுதி வச்சுக்கொள்ளணும். இப்ப இரண்டு ஆள்கூறு பாத்தீங்கன்னா 0,4 முதலாவது எக்ஸ் புள்ளி, ரெண்டாவது y புள்ளி. இரண்டு ஆள்கூறு பார்த்தா 2,0. அப்ப படித்திறன் எப்படி காண்றதுன்னா வையாள்கூறின் வித்தியாசம். வையாள்கூரை பாத்தீங்கன்னா இதுல இருக்க வையாள்கூறு 4, இங்க 0. அப்ப மேல அம்புக்குறி ஒன்று வரைஞ்சி கூட நம்ம டிரெக்டா எழுதலாம். கீழ் அதே ஒழுங்குல எக்ஸ் ஆள்கூறு 0ல இருந்து 2 கழிக்கணும். அப்ப மேல நமக்கு கிடைக்கிற 4, கீழே மறை 2. இந்த இடங்கள்ல மிஸ்டேக் விடக்கூடாது. அடையாளங்கள் போல இல்லாம செய்யணும்.
அப்ப சகவும் சைவம்னா 4ல 2 முறை. அப்ப படித்திறன் எனக்கு மறை 2ன்னு கிடைச்சிட்டு அந்த நேர்கோட்டு பொது வடிவம் பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் சக சில எம் வந்து சய 2x சி வந்து சக 4. அப்ப இதுதான் அந்த நேர்கோட்டு பொது வடிவம். இது எதுக்கு தந்திருக்கேன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு சொல்லுவாங்க சமாந்திர கோடு ஐடியா தருவாங்க. இது வந்து இந்த சமன்பாடை கண்ட பிறகு சில நேரம் தந்திருப்பாங்க. அப்ப சமாந்திர கோடு, இதுக்கு சமாந்திரமான ஒரு கோடு வந்து உற்பத்தியின் ஊடாக போகுதான். அப்படி போனா அது சமன்பாடு கேட்பாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சமாந்தர கோடுகளின் படித்திறன் சமன். சமாந்தர கோடுகளின் படித்திறன் எம் சமன். சரி, அப்ப இதுக்கு எம் வந்து நமக்கு கிடைச்சி மறை 2னா இதுக்கும் எம் வந்து மறை 2. அப்ப இதெந்த சமன்பாடு நமக்கு தெரியும், மறை 2x சக 4னா இதுக்கு மறை 2x சக 0 தான் இந்த இடம். அப்ப இப்படிதான் அந்த சமாந்தர கோடு ஐடியா. சமாந்தர கோடுனா படித்திறன் சமன். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க 19வது, இது வந்து கட்டாயம் இதுக்குள்ளே நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளும். இதுல இருக்க தேற்றம் என்னன்னா வட்டத்தின நான். சரி, ஒரு வட்டம் இருக்கு, அது என்ன நான் மையம். இது மையத்திலிருந்து நானுக்கு வரையும் செங்குத்து அந்த அணை இரு சம கூறிடும். அதே மாதிரி மையத்தையும் நானின் நடுப்புள்ளியும் இணைக்கும் கூட நானுக்கு செங்குத்து. இது தேற்றம். இது தேற்றத்துல மறுதலை. சரி, இந்த தேற்றத்தின மறுதலை தான் இது. இந்த 2 தேற்றம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல பெரும்பாலும் என்ன வரும்னா, இப்ப நம்ம இதை இணைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு செங்கோண முக்கோணி கிடைக்கும். அப்ப பைதகரஸ் தொடர்பு யூஸ் பண்ண வரலாம். ஒரு விஷயம் பைதகரஸ் தொடர்பு யூஸ் பண்ண வரலாம். அடுத்து கோணம். இப்ப இந்த கோணம் தெரிஞ்சா அந்த கோணம் காண்றது ஏதாவது வரலாம். பெரும்பாலும் இந்த 2 விஷயம் தான் இதுக்குள்ள செய்வோம். சரி, இந்த கேள்வியில பாருங்க, PQ வந்து 12. அப்ப 12னா இங்க பாருங்க மறுதல் தேற்றம். தேற்றத்தின மறுதலை இங்க இருந்து இது நான், இது மையத்திலிருந்து செங்குத்து வரைஞ்சு. அப்ப இது ரெண்டும் சமனா பிரியும். அப்ப இது 12னா இது 6, இது 6ன்னு பிரிச்சு போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி OR வந்து 8. அப்ப எனக்கு செங்கோண முக்கோணி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த தொடர்பு பயன்படுத்தி இந்த நீளம் காணலாம். POன்ற நீளம் கண்டுபிடிக்கலாம். சமன் 6ன் வர்க்கம் 8ன் வர்க்கம் 100ன்னு வரும். ஏற்கனவே செய்திருக்கோம். அப்ப 100 வர்க்கம் 10. எந்த நீளம் 10 அதை போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி PT வந்து RS நீளத்தோட ஒன்றை கூட்டுறாங்க. இந்த PT நீளம். அப்ப RS வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மையத்துல இருந்து இது எல்லாமே ஆரைகள் தான். இங்க இருந்து பரதிக்கு வரைகிற கோடு ஆரை. அப்ப இது 8, இங்க இருந்து ஃபுல்லா 10. அப்ப 10ல 8 போயிட்டு அந்த நீளம் வந்து 2 சென்டிமீட்டர். அப்ப அந்த 2ஓட ஒன்றை கூட்டுறது தான் PT. சரி, அப்ப 2 சக 1 3 சென்டிமீட்டர். ஆகவே கேள்வி வந்து OT இந்த பெருமானம். அப்ப OT சமன் பாருங்க, 10ஓட அந்த 3 கூட்டணும், 13 சென்டிமீட்டர்னு வரும். சரியா, அப்ப இதுல இந்த சிம்பிளான விஷயம் தான். தேற்றம் 2 நல்லா பாடமாக்கொள்ளணும். பைதகரஸ் தொடர்பு இதுக்கு தேவை. அடுத்து கோணம் காண்ற அறிவு தேவை. ஏற்கனவே சொன்ன அந்த பேசிக் ஐடியா பாருங்க. அப்படிதான் இணைச்சா கூட யாரைகள் சமன்னு வரும். நம்ம இரு சம பக்கம் முக்கோணி கூட அமையும். இந்த கோணம் காணைகளை பயன்படுத்தி கொள்ளுவோம். பாருங்க, அடுத்தது 20வது கேள்வி. இது பெருக்கல் விருத்தியில பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்ப TN சமன்பாடு பெருக்கல் விருத்தியில் உறுப்பு காண்ற சமன்பாடு TN சமன் A 6ன் அடுக்குல N சயம் உண்டு. இப்ப ஏங்கிறது முதலாம் உறுப்பு, 6 தான் பொது விகிதம், என்ன உறுப்புண்ட எண்ணிக்கை. இப்ப பெருக்கல் விருத்தி ஒன்றையும் பாருங்க, 4ஆம் உறுப்பு 135. அப்படின்னா தேவைன்னா இந்த மாதிரி குறியீட்டுல எழுதி கொள்ளலாம். T4 135 ரைட். பொது விகிதம் 3 ஆக உள்ள பெருக்கல் விருத்தியில 4ஆம் உறுப்பு முதலாம் உறுப்புன்னு எத்தனை மடங்குன்னு கேட்கிறாங்க. அப்ப நமக்கு முதலாம் உறுப்பு இதுல தெரியாது. அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறது யோசிப்போம். சமன்பாடு எழுதி, சமன்பாடுல பாருங்க A தெரியாது, R வந்து 3, 4ஆம் உறுப்பு தெரியும் T4 தானே. அப்ப 4 சய 1 இதை சமப்படுத்துவோம் 135க்கு. அப்ப A தர இதென்ன பெருமானம் 3ன் கணம் 135. 3ன் கணம்னா 27ன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப 27ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னா எனக்கு 5ன்னு ஆன்சர் வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா எத்தனை மடங்குன்னு கேட்கறாங்க தானே. இப்ப 4ஆம் உறுப்பு 135, முதலாம் உறுப்பு 5,
எத்தனை மடங்குன்னா பிரிச்சு பார்க்கணும். அப்ப 27 மடங்கு வரும். சரி, இப்ப இப்படிதான் இதை செய்யணும்னு இல்லை. இப்ப நமக்கு மடங்குனா 5 10 மடங்குன்னா 5 தர 10 50ன்னு போடுவோம். அந்த ஐடியா கூட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா முதலாம் உறுப்பை 27ஆல பெருக்கி வார விடத்தான் இது. ஆகவே முதலாம் உறுப்புண்ட 27 மடங்கு 135. அப்ப டிரெக்டாவே நம்ம 27 மடங்குன்னு சொல்லிக் கொள்ளலாம். பெரும்பாலும் நம்ம யோசிப்போம் முதலாம் உறுப்பை கண்டுபிடிக்கத்தான் யோசிப்போம். அதனாலதான் முதலாம் உறுப்பை கண்டுட்டு அப்படி செய்து காட்டியிருக்கேன். சரி, அடுத்து இந்த பெருக்கல் வீட்டில வரக்கூடிய பாருங்க இன்னொரு கேள்வி உண்டு. 3 9 27 இப்படி ஒரு பெருக்கல் விருத்தி இருக்கு. இதுல 10ஆம் உறுப்பை 3இன் வலுவாக தருக. அப்படி கேட்கல. நம்ம முதலாம் உறுப்பு நமக்கு தெரியும் 3. பொது விகிதங்கிறது இந்த 9 3ஆல பிரிக்கணும். அப்ப 3 ஆன்சர். டிஎன் சமன்பாடு எழுதணும். ஏஆர்ன்ற உண்டு. இதுல வந்து டி எத்தனை 10, ஏ வந்து 3, பொது விகிதம் 3, 10 உண்டு. அப்ப 3 இருக்கும். 3 அடுக்குல 9 வரும். அப்ப பாருங்க அடிகள் சமன் பெருக்கும் போது அடுக்க கூட்டிக் கொள்ளும். 10இன் 3 அந்த 3இன் 10ஆம் வலுன்னு வரும். அப்ப இந்த மாதிரி கூட நம்ம இந்த கேள்வியில் வந்தா வித்தியாசமான கேள்விகளும் போடலாம். சரி, இப்படி வந்தா இப்படி இந்த வலுவா காட்டும் போது இதுல பெருமானங்கள் எழுத மாட்டோம். ஒரே மாதிரி சுட்டி அடுக்குக்கு மாத்தி கொண்டு சில நேரம் முதலாம் ஒரு 9ஆ இருந்தா இதை 3இன் வர்க்கம்னு மாத்தணும். மாத்திட்டு 3 11ஆம் வலுன்னு எழுதிடுவோம். சரி, அடுத்த கேள்வி வந்து 21. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி உண்டு. டிசிஓ வந்து 60ன்னு மற்ற தரவுகள் இதுல தந்திருக்காங்க. இந்த எக்ஸின் பருமன் கேட்குறாங்க. அப்ப நான் பார்க்கணும். சரி, முதல்ல வந்து இந்த தரவுகளை குறிச்சு கொள்வோம். டிசிஓன்னா டிசிஓ இந்த கோணம் 60, அதை போட்டுக்கொள்ளணும். சரி, படத்துல போட்டுக்கொள்ளணும். இப்ப எக்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த எக்ஸுங்கிறது இந்த கோணம் வந்து எப்படி யோசிக்கிறேன்னா இப்ப எக்ஸ் வந்து எதுக்கு இடையில தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு இந்த தொடலி சார்ந்த ஒரு தேற்றம் இருக்கு. இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இது வந்து ஒரு தொடலி. சரி, இது தொடுப்புள்ளி. அப்ப தொடலிக்கும் தொடுப்புள்ளியில் வரையப்பட்ட நான், இது நான் சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த கோணங்கிறது இந்த நான்ட முனைய எங்க இந்த பரதியில ஜாயின் பண்றாங்களோ அந்த கோணத்துக்கு சமன். அதை சொல்லுவோம் ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம். ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணம் சமன். சரி, அதே மாதிரி நீங்க இந்த சைடும் பார்க்கலாம். இந்த கோணம் இங்க சமன். அப்ப அப்படி நமக்கு இங்க அமையுதுங்க பாருங்க. இது தொடலி, இது நான். அப்ப இந்த தொடலிக்கும் இந்த நானுக்கு இடைப்பட்ட கோணங்களை இந்த நான்ட முனைகளை எங்க ஜாயின் பண்றாங்க, இந்த இடத்துக்கு. அப்ப இந்த கோணம் தான் எக்ஸ். இல்லைங்களா? அப்ப இந்த கோணம் தான் எக்ஸ். அப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்ப்போம். இங்க ஒரு தரவு இருக்கு. இங்க 110 140 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நமக்கு இந்த 3வது கோணத்தை காண தெரியுது. பேசிக் ஐடியா ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப இந்த கோணங்கிறது எப்படின்னா பிஓசி எப்படி காண்றேன்னா 360 இருந்து இதை கூட்டிங்கன்னா 250 கழிச்சோம்னா 110. அதுக்கு பிறகு யோசிப்போம் மையத்துல இருந்து ஆரைகள் சமன். அப்ப மார்க் பண்ணணும். சமன் இந்த மாதிரி விஷயங்களை மார்க் பண்ணுது எல்லாமே சமன். அப்ப எனக்கு சமனா இருந்தா இது 110. அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன். இந்த ரெண்டு கோணமும் சமன்னா பாருங்க மிச்சம் 110னா 180 110 கழிச்சிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்னா 35 பாகை இந்த இடத்துக்கு போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 35 பாகை இப்படி படத்துல மார்க் பண்ணி கொள்ளலாம். பாருங்க இப்ப எக்ஸ் காண்பது தெரியவில்லை. ஏன்னா இது ஃபுல்லாவே 60ன்னு தரப்பட்டிருக்கு. எக்ஸ் சமன் இந்த 60ல இருந்து இந்த 35 கழிக்கணும் 25 பாகை. சரியா? சிம்பிளான கேள்வி உண்டு. சரிதானே? என்ன இந்த தேற்றம் தெரியணும். கட்டாயம் தேற்றம் வட்ட தேற்றங்களை பாடமாய்க்கொள்ளுங்க. சரிதானே? இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அந்த டியூட் போட்டிருக்கேன். டியூட்ல எல்லா தேற்றங்களும் பின்னுக்கு டியூட்ட பின் பக்கம் எல்லாமே எட் பண்ணியிருக்கேன். நீங்க தேவையான விஷயங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிச்சு கொள்ளலாம். 22வது தாயங்கள். சில நேரம் தாயங்களோட பெருக்கம் வரலாம். அப்ப நீங்க தாயங்களோட பெருக்கம் எப்படி சிம்பிளா செய்யறங்கிற முறையை தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏற்கனவே இந்த இது சார்ந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தாயத்துல இது ரோ, அதாவது நிறைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரோ எடுத்து
கொலமோட பெருக்கணும். இது கொலம். சரி, இந்த இப்படி வார லைன் கொலம். சரிதானே? அவர் ஏதாவது ரோயல் காலேஜ்னு சொல்லி தந்திருக்கனவே அவர் ரோவை எடுத்து கொலமோட பெருக்கணும். அப்ப இந்த ரோ அப்படியே கொண்டு வந்து இதுல திருப்பிடம் வேண்டா இந்த 5 இதோட பொருந்தும். இந்த 3 இதோட பொருந்தும். அப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க. நான் 5 20ம் 3 6. அப்ப அந்த 20ஐயும் 6ஐயும் கூட்டிக் கொள்ளணும். கூட்டினோம்னா 26. அதுதான் முதலாவது மூலகம். அப்ப அதுக்கு பிறகு நம்ம இந்த பக்கம் நம்ம இன்னொரு குளம் இருந்தா இதே மூலகத்தை எடுத்து அடுத்த குளமோடையும் பெருக்கி கூட்டி இந்த இடத்துல எழுதுவோம் 2வது மூலகம். விளங்குதா? அவங்க இல்ல. அப்ப ஒரு குளமோட முடிச்சிட்டோம். சரி, அப்ப அதை கட் பண்ணிட்டு 2வது ரோவை எடுக்கணும். R2. 2வது ரோவுண்ட மூலகம் என்னென்ன? 2ம் மறை 1. இப்ப நேரா பெருக்குங்க. நான் 2 8 மறை 1 தர 2 மறை 2. அப்ப 8ல 2 கழிச்சுட்டா 6. அப்ப இந்த இடத்துல வர்ற மூலகம் 6. அப்ப x சமன் எவ்வளவு? 26. y சமன் 6. இதான் சிம்பிளா நமக்கு இந்த தாயங்களோட பெருக்கம் செய்யற மெத்தட். பெரிய அளவுக்கு நமக்கு யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. சின்ன விஷயம். ரோவை எடுத்து குளமோட பெருக்குங்க. முதலாவது ரோவை எடுத்து முதலாம் குளமோட பெருக்குனா முதலாவது மூலகம். 2வது குளமோட பெருக்குனா 2வது மூலகம். 2வது ரோவை எடுத்து பெருக்குனா அதே மாதிரி 3வது 4வது மூலகம் கிடைச்சிடும். சரிதானே? ரைட், கிளியரா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருக்கிற விஷயங்கள் எல்லாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்து போடுங்க.